நமது கலைஞர் தொலைக்காட்சியில். ரஞ்சிதமே புத்தம் புதிய மெகா தொடரின் ஆடி தங்கமழை ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை தினம் ஒரு அதிர்ஷ்டசாலி நேயர்களுக்கு 1 பவுன் தங்கம். காணத் தவறாதீர்கள். எனக்கே எனக்கான பொண்டாட்டி, நமக்கே நமக்குன்னு பிறக்க போற குழந்தை, இவங்களுக்கெல்லாம் திடீர் இடைஞ்சலா அம்மா இறங்கி நின்று சண்டை போட ஆரம்பிச்சதும் என்னையே அறியாம எங்க அம்மா மேல கோவம் வந்துருச்சு ஸ்வேதா. சாரி சந்துரு. எதுக்கு? எவ்வளவுதான் பிரச்சனையா இருந்தாலும் நான் உன்கிட்ட இருந்து உண்மையை மறைச்சிருக்க கூடாது. இல்ல ஸ்வேதா, நீ அதை மறைக்கிறதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு பாரதி எனக்கு தெளிவா எடுத்து சொன்னாங்க. உன் மேல எக்காரணத்தை கொண்டும் கோவப்படாம இருக்கணும்னு எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க. அவங்க பேசினதில் தான் நான் ரியலைஸ் ஆனேன். அந்த பாரதி ரொம்ப நல்லவங்க சந்துரு. அம்மா, பாரதி உனக்கு எப்படி பழக்கம்? ரொம்ப சின்சியரா நம்ம கம்பெனி பேர் வாட்ச வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப பார்த்தேன். தற்செயலா நான் ஸ்கூல் பசங்களுக்கு லேப்டாப் சரி பண்ணி கொடுத்ததை பார்த்துட்டு லேப்டாப் சர்வீஸ் பண்ணுறவங்கன்னு நினச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு நிறைய ஆர்டர்லாம் பிடிச்சி கொடுத்தாங்க. பழகிறதுக்கு ரொம்ப கைண்டாக இருந்தாங்க. உண்மைதான் சந்துரு. அவ ரொம்ப பாவம். கல்யாணமாகி சீக்கிரமே புருஷனை இழந்துட்டா. நம்ம 3 பேரையும் ஒரு ட்ராக்ல இறக்குன அந்த கடவுளுக்கு நாம ஸ்பெஷலா ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். ஒருவேளை அதையும் நான் தெரியாம பண்ணிருந்தா நான் இன்னும் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கணும். பாவம் பாரதி, இப்ப நம்மளால அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அம்மா பாரதியை ரொம்ப மிரட்டிட்டு வந்திருக்காங்க ஸ்வேதா. இந்த குழந்தைக்கும் எங்க குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, அதனால உடனே அந்த கருவை கலைச்சிடுங்கன்னு மிரட்டிட்டு வந்திருக்காங்க. அப்போ பாரதி? அவங்க அந்த மிரட்டலுக்கெல்லாம் பயப்படல ஸ்வேதா. என்னோட கமிட்மெண்ட்டை நான் மீற மாட்டேன், எக்காரணத்து கொண்டும் நான் இந்த குழந்தைய கலைக்க மாட்டேன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க. தேங்க் காட். நான் அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கேன். அதையெல்லாம் அவங்க ஒரு பொருட்டா எடுத்துக்காம நம்ம குழந்தை மேல அவங்க எவ்வளவு உயிரா இருக்காங்கன்னு ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஆமா ஸ்வேதா. சந்துரு, நம்ம 2 பேரும் போய் பாரதிய பார்க்கலாமா? நாங்க இருக்கோங்கிற நம்பிக்கையையும் தைரியத்தையும் அவன் மனசுல பதிய வைக்கணும். எங்க குழந்தைய பத்திரமா பெத்து கொடுன்னு 2 பேரும் உரிமையா கேட்கணும். கண்டிப்பா போலாம் ஸ்வேதா. அவங்கள நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். ஐம் சாரி ஸ்வேதா, நான் உனக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டேன். இல்ல சந்துரு. ஆமா ஸ்வேதா,